இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். மாணவர்கள் முதல் வேலைக்கு செல்லும் ப்ரொஃபஷனலிஸ்ட் வரை அறக்க பறக்க கிளம்பி அடிச்சு புடிச்சு புறநகர் ரயிலில் ஏறி படியில் தொங்கிக் கொண்டு கொளுத்தும் வெயிலில் பயணம் செய்து வரும் நிலையில் அவர்கள் பெருமூச்சு விடும்படியாக குழு ஏசி புறநகர் ரயில் சேவை சென்னையில் தொடங்கப்பட்டுள்ளது. மும்பைக்கு அடுத்தபடியாக சென்னையில் இயக்கப்பட்டுள்ள இந்த ஏசி புறநகர் ரயில் சேவை மக்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி உள்ளது. ரொம்ப நாள் ஆன்டிசிபேட் பண்ணி இன்னைக்கு தான் இந்த ட்ரெயினில் வந்திருக்கோம். அடிக்கிற சென்னை வெயிலுக்கு இது ஒரு வரமாக நாங்கள் பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த ரீஜனில் இருக்காங்க, செங்கல்பட்டு ரீஜனில். ஸோ லோக்கல் ட்ரெயினில் வந்து அது ரொம்ப லேட்டாக வரதுனால இந்த ட்ரெயின் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் காலையில் சீக்கிரமாக வர்றதுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன். சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை மாவட்டங்கள் உட்பட சுமார் 1200 கிலோமீட்டர் நீளத்திற்கு விரிவடைந்துள்ள புறநகர் ரயில் சேவை வழித்தடத்தில் தினம்தோறும் லட்சக்கணக்கான மக்கள் பயணம் செய்கின்றனர். இதனிடையே ஏசி ரயில்கள் வேண்டுமென்ற பயணிகளின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று தெற்கு ரயில்வே அறிவிப்பை வெளியிட்டது. தொடர்ந்து ICF தொழிற்சாலையில் ரயில் பெட்டிகள் உருவாக்கப்பட்டு சோதனை ஓட்டமும் நடைபெற்றது. அதன் பிறகு சிறு சிறு தொழில்நுட்ப கோளாறுகளும் சரி செய்யப்பட்டு மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கிடையில் முதற்கட்டமாக சென்னை கடற்கரை ரயில் நிலையத்தில் இருந்து செங்கல்பட்டு ரயில் நிலையம் வரை ஏசி புறநகர் ரயில் சேவை தொடங்கப்பட்டது. இந்த ஏசி ரயிலின் தனி சிறப்பே மெட்ரோவில் உள்ளது போல தானியங்கி கதவு உள்ளதுதான் என்கிறார்கள் பயணிகள். சாதாரண புறநகர் ரயிலை போல ஆபத்தான முறையில் படியில் தொங்கிக் கொண்டு இதில் பயணம் செய்ய வாய்ப்பே இல்லை. பெண்களின் பாதுகாப்பு கருதி CCTV கேமராக்கள் மெட்ரோ ரயிலில் இருப்பது போன்று ரயில் நிலையங்களுக்கான தகவல் அமைப்பு, சிறப்பான உட்கட்டமைப்பு என ரயில்வே நிர்வாகம் அசத்தி உள்ளது. ஏசி பெட்டிகளுடன் சுமார் 1200 பேர் அமரும் வகையிலும் சுமார் 4000 முதல் 5000 பேர் வரை ஒரே நேரத்தில் பயணம் செய்யும் வகையிலும் உருவாக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக 2 ஏசி ரயில்கள் மூலம் சென்னை கடற்கரையில் இருந்து செங்கல்பட்டு வரையிலும், செங்கல்பட்டில் இருந்து சென்னை கடற்கரை வரையிலும் 6 சேவைகள் இயக்கப்படுகிறது. அதாவது முதலில் தாம்பரத்தில் இருந்து அதிகாலை 5:45 மணிக்கு புறப்படும் ரயில் காலை 6:45 மணிக்கு சென்னை கடற்கரையை வந்தடையும். தொடர்ந்து சென்னை கடற்கரையில் இருந்து காலை 7 மணி, மாலை 3:45 மணி, இரவு 7:35 மணி ஆகிய நேரங்களிலும், செங்கல்பட்டில் இருந்து 9 மணி, 5:45 மணி ஆகிய நேரங்களிலும் இந்த ஏசி ரயில் இயக்கப்படுகிறது. இதில் இரவு 7:35 மணிக்கு சென்னை கடற்கரையில் இருந்து புறப்படும் ரயில் தாம்பரம் வரை மட்டுமே சென்றடையும். ஜாலியான ஏசி பெட்டிகள் முதல் சேஃப்டியான கதவுகள் வரை கட்டமைக்கப்பட்டுள்ள இந்த ரயில் சேவையில் 35 ரூபாய் முதல் 105 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதாவது சென்னை கடற்கரையில் இருந்து சென்னை கோட்டை, சென்னை பூங்கா, எழும்பூர் ஆகிய இடங்களுக்கு 35 ரூபாயும், மாம்பழத்திற்கு 40 ரூபாயும், கிண்டி, சென்ட் தாமஸ் மவுண்ட், திரிசூலத்திற்கு 60 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மேலும் தாம்பரம் மற்றும் பெருங்களத்தூருக்கு 85 ரூபாயும், கூடுவாஞ்சேரி, பொத்தேரி 90 ரூபாயும், சிங்கப்பெருமாள் கோவிலுக்கு 100 ரூபாயும், இறுதியாக பரனூர் மற்றும் செங்கல்பட்டிற்கு 105 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. வெயிலுக்கு இதமாகவும் அதற்கேற்ப கட்டணமும் நிர்ணயிக்கப்பட்டுள்ள இந்த ஏசி ரயில் தினசரி 15 ரூபாய் கொடுத்து சாதாரண புறநகர் ரயிலில் பயணிக்கும் பயணிகளிடையே வரவேற்பை பெறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.